ஹலோ மை லவர்ஸ், டாப் 3 ரீசன்ஸ் டு வாட்ச் வித் லவ் அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்குங்க. ஹே முஸ்லிம் பண்ற அனிஷா. இதுல தேர்ட் என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா 96 அண்ட் முதல் நீ முடியும் நீ ஸோ இந்த ரெண்டு படத்தையும் பார்த்து செம்மையா ரசிச்சு கொண்டாடி அண்ட் நிறைய ரிப்பீட் மோட்ல எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படங்கள் ரெண்டையும் நீங்க பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வித் லவ் படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இப்போ இல்லைனாலும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்ற அளவுக்கு வந்துட்டு இதுல நிறைய லவ் போர்ஷன்ஸ் இருக்கு, ஸ்கூல் லைஃப் இருக்கு, ஸ்கூல் லைஃப்ல வரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல லவ் இருக்கு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் அங்கே வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு 96 முதல் நீ முடியும் நீ, அடுத்து வந்து தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா வித் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஆட் ஆயிரும் அப்படிங்கிறதா என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ டெஃபினட்டாக நம்பர் 3 வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங்கான லவ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலோட டேரக்டரான இந்த படத்தோட ஹீரோவான அபிசஞ்சீவ் தான். அவர் வந்து ஒரு டேரக்டர்னு இருக்கிறதுனால என்னவோ தெரியல, ஒரு சீன் எடுக்கும்போது வந்து ஒரு ஆக்டர் வந்து இந்த சீனுக்கு வந்து இப்படி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வந்து இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த படம் பார்க்கும்போது நமக்கு புரியுது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து நல்லா இருக்கு. இயல்பாய் வந்து இவருக்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த மலையாள படங்கள்லாம் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய மலையாள மூவிஸ்லாம் தெரியும், காமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு எதையுமே திணிக்க மாட்டாங்க, போகிற போக்கில் லைட்டாக அப்படி காமெடியை தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து போகிற போக்கில் லைட்டாக அப்படி காமெடி வந்து அப்படி லைட்டாக அடிச்சுட்டு போயிடாப்புல. அது வந்து அந்த சீனில் வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஹீரோவுக்காக அந்த படத்தை நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாருக்காக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஹீரோயினான சுராராஜன் தான். ஸோ என்ன நடிப்புன்றீங்க, அவங்களோட எல்லா படங்களுமே டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு மூவி லவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட எல்லா படங்களுமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்துட்டு ஒரு ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ரோல்லே வந்துட்டு மூழ்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படி டாப் கியரில் எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸ்கூல் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்துட்டு படிக்கவே மாட்டாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் இவங்களுக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, 3 பேர் சேர்ந்து செம்மையாக அட்ராசிட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸாம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேப்பர் பிடிங்க எழுதுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் மிரட்டுறது, இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சராக மாறிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டிடியூட் வந்து வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்துட்டு படம் முழுக்கவே நமக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே தெரிஞ்சது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் டேரக்டருமே வந்து ஹீரோயினுக்கு தான் அதிகமான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காரு. கல்யாண மண்டபத்தில் உள்ள சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் வந்து உண்மையிலே நடந்திருக்கு அந்த ஸ்கூல் லைஃப்பில் அப்படிங்கிறத இவங்க ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஹீரோக்கு. அண்டு இவங்க அப்பாவுக்கு வந்து ஹோட்டல் வச்சு, அதாவது ஹீரோட அப்பாவுக்கு வந்து என்ன நடந்திருக்கும், ஹோட்டல் வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு பேசும்போது நீ ஜஸ்ட் பேசுனியா, எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுனியா, சின்ன ஒரு டைலாக்ஸ் தான், பட் ரொம்ப வந்து ஆணித்தரமாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து